அழகாக சினிமாவில் ஏகப்பட்ட ஜானஸ் இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட சில ஜானஸ் மட்டும் தான் எல்லா கேட்டகரியான ஆடியன்ஸ்க்குமே பிடிக்கும். அப்படி ஒரு ஜானஸ் தான் அந்த ஃபீல் குட் ஆர் பீஸ்ஃபுல் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி கூடிய ஜானஸ்ல இருந்து ஒரு டாப் 5 பெஸ்ட் ஃபீல் குட் ஆர் பீஸ்ஃபுல் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் கெஸ் பண்ணுறது கெஸ் பண்ணாதான்னு சொல்லி சில மூவிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேசி ரிவ்யூ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, சில டிஸ்கிளைமர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபீல் குட் மூவிஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபீல் குட் மூவிஸ்னால் ஒரு சேடிங் இல்லாத மூவி இல்லை, கதைக்கு தேவையில்லாத ஹைட் லெக்ஸ் இல்லை மாஸ் மொமெண்ட் கொடுக்காம கதைக்கு என்ன தேவையோ அதை ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு படங்கள் தான் இந்த லிஸ்ட்டில் நான் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் எந்த படம் அதோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து நான் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5th வச்சிருக்க மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்த மெய்யழகன். ஸோ இந்த மெய்யழகன் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது அடிச்சுட்டு ஓடிடி லெவலில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இது 3 மணி நேரம் ரன் ஒரு சாலிடான மூவி தான். பட் இந்த படம் வந்து யாருக்கெல்லாம் போர் அடிக்காது, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த கமெண்ட் சினிமா ரொம்ப பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, டிஃப்ரெண்டாக ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க தெரியுமா. அவங்க இந்த படத்துல ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு இந்த படம் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இறந்த காலம் பார்த்தா கடந்த காலம் நாம கடந்து வந்த காலம். மற்றபடி இந்த மாதிரியான ஜானஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கமர்ஷியல் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் அடியில் இறங்கி மிடில் நிற்கிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக லேக் அடிக்கிறதுக்கான ஃபீல் இருக்கும். பட் ஓவரால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி இருக்கும். லைக் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துக்காக நம்ம ஊரை விட்டு வேறு ஊர்லேருந்து வாழ்ந்துட்டு இருப்போம். திரும்ப இந்த ஊருக்கு போகும்போது நம்ம சொந்தக்காரன் ஒருத்தனை சந்திப்போம். அவன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவனாக இருப்பான், நம்மளை ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒருத்தராக இருப்போம். நம்மளுக்கு அவனு ஸ்பெஷலாக இருப்பான், அவனுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் தான் கொடுக்க தெரியும். அது அந்த படம் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணும். அந்த படம் அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வெள்ளம் தண்ணி கமல் சாரோட வாய்ஸில் கூட அந்த சாங் அது அவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபெக்ட் ஒரு ஆல்ரவுண்டர் தான். எக்ஸப்ட் அங்கேயும் கொஞ்சம் ஹியூமர் மட்டும் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பெர்ஃபெக்டான ஃபீல் குட் இல்லை அந்த ஒரு பீஸ்ஃபுல் மூவி பார்த்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 3 மணி நேரம் தான், பட் இருந்தாலுமே ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கிற மூவி 1996 ரிலீஸ் ஆயிருந்த அவ்வை சண்முகி. ஸோ அந்த அவ்வை சண்முகி வந்து அந்த பீஸ்ஃபுல் மூவி கேட்டகரியில் வராது, ஆனால் அந்த ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்லுங்க தெரியுமா, அதுக்குள்ள பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கதை கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம கமலஹாசன் இருக்கும் அண்ட் அவங்களோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிரும். ஸோ குழந்தை வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து ஒரு பார்ட்டி வேஷம் போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வேலை பார்க்குற வேலைக்காரங்களாம் போய்ட்டு அந்த பொண்ணு கூட இருப்பாங்க. ஸோ அங்கே போனவங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் சந்திச்சாங்க, அதில் வந்து எப்படி கோத்ரூ பண்ணி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்புறம் நைட் இருந்திருக்கும். ஸோ அந்த படத்துக்குள்ள தேவையான அளவுக்கு ஃபன், தேவையான அளவுக்கு எமோஷன் அண்ட் தேவையான அளவுக்கு எங்கேஜ்மெண்ட் விஷயத்தை வச்சு பெர்ஃபெக்டாக அந்த படத்தை மேக் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த படத்தில் பேசப்பட அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் செம விஷயம். இன்றைக்குமே யாருமே வந்து தெளிவாக ஒரு படத்தில் அடித்து பேச அளவுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி அந்த படம் வந்திருந்தா கண்டிப்பாக சென்சார் படத்தில் தவிச்சு 18, 17 கட்டோட தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாலிடிக்ஸை ஒளிச்சு மறைச்சுலாம் இல்லை, டேரக்டாக பேசியிருந்திருப்பாங்க. நீ முஸ்லீம் ஏன் சொல்லாம இருந்த? மன்னிச்சிருங்க சாமி, நான் முஸ்லீம் தான் ஒத்துக்கிறேன், ஆனா சத்தியமா ஊமங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய நிறைய லூட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட ரைட்டர் வந்து கிரேசி மோகன், நம்ம கமலஹாசனோட ஆஸ்தானமான ஒரு ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால ஃபன்னுக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ இன்னைக்குமே போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் செக் பண்ணி பாருங்க. பழைய படம்ன்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கண்டிப்பாக ஃபுல் படம் பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் பேக்க கண்டிப்பாக ஃபீல் ஆகும். டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் இருக்கிறது ரீசென்ட்லி 2025 ரிலீஸ் ஆயிருந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ நேற்று போட்டுருந்தா அதுலேயுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதான் திரும்பி சொல்லணும். அதாவது இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் தான். அதாவது எந்த அளவுக்கு ஃபன் இருக்கோ அந்த அளவுக்கு எமோஷனாக வச்சு கரெக்டாக பிளண்ட் பண்ணி இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படத்தில் இதை பெர்ஃபெக்டாக பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமா தான் ஃபீலாக இருந்துச்சு. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏகப்பட்ட சினிமாஸில் வந்து ஃபன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எமோஷன் அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இல்லை எமோஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபன்னை கட் பண்ணி மேலே மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இந்த படத்தில் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக கொடுத்து அதை பெண்ட் பண்ணி கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்து நான் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது ஒரு ஃபோன் எடுத்து நோண்டாமல் இல்லை அங்கங்கே பார்க்காம படத்தை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ சசிகுமார் சாரோட முந்தைய படமான அந்த அயோத்தி இருக்குது தெரியுமா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப எமோஷனல் ட்ராமாவாக இருக்கும். பட் இந்த படத்துலையுமே எமோஷன் இருக்குது, அதுக்கேற்ற ஃபன் கொடுத்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்ட் மூவியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல பீஸ்ஃபுல் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ட்ராமா மூவி தான் அப்படின்னு சொல்லலாம். இது பெர்ஃபெக்டாக அந்த 3 வார்த்தைக்குமே டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் செக் பண்ணுங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஓகே, இதில் செகண்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போகிற மூவி 2021 ரிலீஸ் ஆயிருந்த கடைசி விவசாயி. ஸோ இந்த மூவி வந்து இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சீக்வன்ஸ்க்குலாம் செட் ஆகாது. ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான பீஸ்ஃபுல் மூவி, ஒரு பெர்ஃபெக்டான ஃபீல் குட் மூவிக்குள்ள பெர்ஃபெக்டாக பிக்சர் மூவியாக அதை நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி தான் இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சிம்பிளான லைஃப் தான். ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு வயசானவர் இருக்காரு, அவர் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மாதிரி ஒரு லைன் ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நியூவான்சஸ் வச்சு ஸ்டோரி கொண்டு போயிட்டுருவாங்க. பட் இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன நியூவான்சஸ் அண்ட் சின்ன ஈஸ்டர் எக்ஸ்லாம் மேக் பண்ணி இந்த படத்தை கம்ப்ளீட்லி நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இந்த படத்தை
டைரக்டர் மணிகண்டன் பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி வந்திருப்பாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசராக அவர் தான். லிட்டரலி ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு தரமான படத்தை எப்படி எடுக்கலாம்னு இவர் காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட மேக்கிங் வச்சு ஏகப்பட்ட விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ வச்சு இந்த படத்தில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் அதை தாண்டி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எமோஷனை பீச் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர் கிளாஸ் அந்த படம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னாலுமே மிகி ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நானுமே இந்த படம் தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு லேட்டாக தான் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபீல் குடான ஒரு மூவியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். முருகன் தானே ஆட்சி பண்ணுறான், எப்பவுமே அவன் தானே. ஃபைனல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கண்டிப்பாக சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட் ஃபீல் குட் மூவி லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அதான் அன்பே சிவம் 2003 ரிலீஸ் ஆன மூவி. இது என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி இந்த படம் வந்து குட் இன் எவ்ரி திங். இந்த படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட ஃபன்னி சீக்வன்ஸ், அந்த எமோஷனல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தோட அந்த ஒரு ஸ்டோரி அண்ட் மற்ற எல்லா விஷயங்கள் மேக்கிங்னு சொல்லிட்டு என்ன வேணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ரேஷியோலையும் இருக்கும். முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. இல்லை இது போதும்டா, இதுக்கு மேலே இந்த படத்தில் எதுவுமே தேவையில்லை, இதுவே இட்ஸ் பெர்ஃபெக்ட், இட்ஸ் மாஸ்டர் பீஸ், இதுக்கு மேலே இந்த படத்தில் எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்குள்ள அது தோணதான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா இல்லை பீஸ்ஃபுல் மூவின்னு எந்த வேணால் சொல்லலாம், எல்லாத்துக்குமே இது பொருத்தமான ஒரு மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. செய்கிறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியெல்லாம் காசப்பட்டுருவீங்க, உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாற்றுவாருங்களா. எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் கமர்ஷியல் ஃபெயில் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நிறைய பேர் இதை பாராட்டி ஸ்லாகிச்சு பேசுறது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலுமே ரிலீஸ் ஆன சமயத்தில் ஃபெயில் ஆனது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் மாஸ்டர் பீஸ். இது எந்த ஒரு அடிஷனல் தேவைப்படாது. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பார்க்காம வேறு இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 5 மூவி லிஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மூவிஸும் கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டைமுக்கு ஒர்த்தியான ஃபிலிமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லோ இல்லை ஃபீல் குடான மொமெண்டம் வந்ததை கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த 5 மூவியும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்டர் பொறுத்த வரைக்கும், இது என்னோட லிஸ்டிங் அண்ட் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இதை பற்றி உங்களுக்கு ஒன்று லிஸ்ட் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து ஸ்லாகிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு போங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அண்ட் வழக்கமாக சொல்லணும்னா இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அதை வச்சு நான் அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் எப்பயுமே சொல்கிறது தான், இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவரி சந்திக்கிறேன். ஆஃப்டர்டா பாய். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்று உங்க குழப்பம் கெடுக்க மாட்டேன்.